பிரைஸ் த லார்ட் எல்லாருக்குமே. சாம்ஸ் சங்கீதம் 18:35 உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்கிக் கொள்கிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அந்த வசனத்துல ஆழ்ந்த ரகசியம் இருக்குது. உம்முடைய ரட்சிப்பின், எனக்கு ரட்சிக்கப்பட்டு 12 years ஆகுது. பட் ஆனால் ரட்சிப்புன்றது என்ன, சால்வேஷன்ன்றது என்ன? வாட் இஸ் சால்வேஷன்? சால்வேஷன் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த சால்வேஷனை பெற்றுக்கொண்டு நம்மளோட வாழ்க்கையில் சேஞ்சஸ் இருக்கா? அது பார்க்கணும். அப்போ நான் என்ன ஆராய்ஞ்சு பார்த்தேன். சால்வேஷன்ன்றது சும்மா நம்ம நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நானும் முன்ன ஸ்டார்டிங் அப்படி தான் சொல்வேன். யாருன்னா கேட்டாக்கா நான் ரட்சிக்கப்பட்டேன்னு. ஆனால் ரட்சிப்புன்றது என்னன்னு அப்போ நான் ரட்சிக்கப்பட்டு கூட எனக்கு தெரியாத இருந்துச்சு சில காரியம். அப்போ ரட்சிக்கப்பட்ட பேப்டிசம் ரட்சிக்கப்படுறது என்ன அப்படின்னும் போது தான் அப்போ என்னோட லைஃப்ல அது சேஞ்சஸ் ஆகணும். சால்வேஷன் ஒரு பேக்கேஜ். அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஆவிக்குரிய கிஃப்ட்ஸ் எனக்குள்ள இருக்குதா, நான் மற்றவங்களுக்கு நான் பிளெஸ்ஸிங்காக இருக்கிறேன்னா அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தரோட வார்த்தையில நான் தியானம் பண்ணோம் ஆவியானவர் என்கிட்ட இடைப்பட்டாரு. அப்போ நான் முதலாவது ஒரே ஒரு வார்த்தை தான், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நிறையா எங்கே போனாலும் லெட் யுவர் ப்ரெசன்ஸ் கோ பிஃபோர் மீ லார்ட். பிரசன்னன்றது யாரு? ஜீசஸ் இஸ் வேர்ட். பிரசன்னன்றது அவரோட வார்த்தை, அவரோட மகிமை. அப்போ நான் அவரோட மகிமை எப்படி காண முடியும்? என்னோட லைஃப்ல என்னோட வாழ்க்கையில சேஞ்சஸ் ஆனா தான் அவரோட மகிமை நான் பார்க்க முடியும். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. நீங்க பேசணும். நீங்க பேசும்போது எல்லாருமே ரட்சிக்கப்படணும். அந்த பெண்டகோஸ்ட் நாள் அன்னைக்கு 3000 பேரு ஒரே மனதோட ரட்சிக்கப்பட்டாங்க. நவமான பாஷையை பேசினாங்க. அப்ப அந்த ஆவியானவர் நமக்குள்ள கனெக்ட் ஆகும்போது நான் பேசுறது இல்லை, நான் எதேதோ பேசலாம் சுயத்துல. ஆனா ஆவியானவர் பேசுறது தான் அதுக்கு விடுதலை உண்டு. உண்மையான ரட்சிப்பு, சால்வேஷன்ன்றது என்னதுன்னு நம்மளுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பவர் வரும். ஸோ இது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கே போனாலும், நான் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே வந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை, லெட் யுவர் ப்ரெசன்ஸ் கோ பிஃபோர் மீ லார்ட். ஆதியில் மோசஸ் சொன்ன வார்த்தை தான், உங்களோட பிரசனை இல்லாத இடத்துக்கு என்னை கூப்பிட்டுட்டு போவாதீங்கப்பா. உங்களோட பிரசனம் எப்பொழுதுமே முன்பதாக பின்பதாக எல்லா இடத்துலையும் இருக்கட்டும். அவரோட பிரசனன்றது கிறிஸ்து இயேசுவின் ஆவி. அந்த ஆவி நம்மளுக்குள்ள வாசம் செய்கிறது. அப்போ அந்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கும்போது அவர் ஹெல்ப்பராக இருக்கிறாரு, அவர் தேற்றவாளனாக இருக்கிறாரு. நம்ம எப்படி அவர் நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ், அவர் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு. ஆனால் நான் பார்த்த வாழ்க்கையில், என்னோட வாழ்க்கையில் எல்லாமே சூப்பர் நேச்சுரல் ரிசல்ட்டை நான் பார்த்தேன். போராட்டம் இருக்கு, உபத்திரம் உண்டு, ஆனால் திடம் கொள் அவரோட வார்த்தையில். போராட்டம் இருக்குது, நிந்த அவமானம் இருக்குது, வார்த்தையில் நம்ம திடம் கொள்ளணும். தேவன் சொல்றாரு, உன்னோட பேர்டன் என்கிட்ட ஒப்புக்கொடு, நான் இலைப்பாறுதல் தரேன். அப்போ அந்த இலைப்பாறுதலில் நம்ம பிரவசிக்கணும்னாக்கா அவரோட வார்த்தையை நம்ம எனி டைம் இரவும் பகலும் தியானிக்கணும். இரவும் பகலும் தியானிக்கும் போது நம்ம வேலை செய்யக்கூடாதா, வேலைக்கு போகக்கூடாதா, நம்ம எந்த வேலையை செய்யக்கூடாதா? இப்போ இரவு பகலும் தியானிக்கும் போது நம்ம பிரச்சனையை எவ்வளோ யோசிக்கிறோம். இப்படி நடந்து போகும்போது கூட அந்த பிரச்சனை வருதா இல்லையா? நம்மளுக்கு சிந்தனை வருதா இல்லையா? நம்ம உட்காரும் போது கூட அந்த சிந்தனை வருது. இப்போ உக்காந்தா கூட நம்மளுக்கு அந்த சிந்தனை வரும். ஏன்னா சாத்தான் கிரஜிக்க சிங்கத்தை போல வகை தேடி அழைந்து கொண்டிருக்கான். அப்போ நம்ம எப்படி விஜிலண்டா இருக்கணும்னா, அந்த வார்த்தை நம்ம எப்படி பிரச்சனையை நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதே போல அந்த பிரச்சனையை நம்ம பார்க்காத நம்ம கர்த்தரோட வார்த்தையில தரித்து இருக்கணும். அது எப்படி? இதெல்லாம் நான் யோசிக்குவேன். எப்படி இருக்க முடியும்? கர்த்தரோட வார்த்தையில தரித்து இருக்க முடியும்னா, சிந்தனை வருது இல்லைன்ட்டு இல்லை, அந்த சிந்தனையை தவிர்த்து நம்ம வார்த்தையில இருக்கணும். எனி டைம் ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு எப்பவுமே நம்ம எந்த வசனமும் நம்மளோட பிரச்சனைல ஞாபகம் வரலனாலும் ஒரே ஒரு தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த ஏசுன்ற நாமத்துக்கு வல்லமை உண்டு.
அவரோட நாமத்துக்கு மகிமை உண்டு. அந்த மகிமைவை தான் நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன். அவரோட மகிமை என்ன கொண்டு போகுது. அப்போ நான் எப்படி வாழணும் அவர்கிட்ட நான் கேட்பேன். சில காரியங்கள் நம்ம மனுஷர்கள்ட்ட கேட்டு நம்ம கத்துக்கிறதோட ஆவியானவர்கிட்ட கேட்டு கத்துக்கினாக்கா அதுக்கான பலன் நம்ம பார்ப்போம். நம்ம எந்த மனுஷன் நம்மளை தூஷிச்சாலோ, எந்த மனுஷன் அவமானப்படுத்தினாலோ உடனே பேசுறார் பரிசுத்த ஆவியானவர். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ நம்ம எதுலையுமே நம்ம சோர்ந்து விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை காக்கிற தேவனா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு ரொம்ப வல்லமை. அது நான் அனுபவத்துல சொல்றேன். அவர் எப்பவுமே நம்மளை கீழே விழாதபடிக்கு பாதுகாக்கிற ஹோலி ஸ்பிரிட்டா இருக்கிறாரு. ஹீ இஸ் அ கம்ஃபர்டர், ஹீ இஸ் அ கவுன்சிலர், ஹீ இஸ் அ கைடர். அவர் கவுன்சிலரா இருக்கிறார். நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் நம்ம எப்படி வாழணுன்றது அவர்கிட்ட நம்ம கேட்டாக்கா அவர் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறாரு. நான் அவர் என்னோட ஹெட் ஆஃப் ஃபேமிலி. என்னோட ஃபேமிலியில ஹெட்டுனாக்கா நான் இந்த உலகத்துல ஹஸ்பண்ட்னு சொல்ல மாட்டேன், அம்மா அப்பான்னு சொல்ல மாட்டேன். ஏர்த்லி மதர் அண்ட் ஃபாதரோட அவர் என்னோட லைஃப்ல ரொம்ப ஈஸியா செய்யறாரு காரியத்தை. தயவுன்றது சாதாரண வார்த்தை கிடையாது. அந்த தயவை நான் பார்க்குற தினம்தோறும். தயவுன்றது எப்படின்னாக்கா நான் வாடியே கட்டுறதில்ல. என் வீட்டில் எடுத்து கால் வைக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் ஜீசஸ் தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இனி இந்த வீட்டில் நான் எந்த ஒரு தீங்கோ எந்த ஒரு வாதையோ எதோ எனக்கு அணுகாது. பிகாஸ் ஜீசஸ் இஸ் மை ஹெட், ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட், ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். அப்போ நான் எப்படி இருக்குவேன்? இந்த ஏர்த்லி ஹஸ்பண்ட் பார்க்கறதோட ஸ்பெஷலா என்னை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு இடத்துலயும் நான் தயவு பார்க்குறேன். ஒரு நிமிஷமும் அவர் என்னோட பேசி கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனுஷன் பேசல, என்ன மூஞ்சி காமிக்கிறாங்கோ அப்படி இப்படின்றதோட தேவன் பேசலன்னா தான் நம்ம விழுந்து போகணும். அவர் என்னைக்குமே பேசிக்கொண்டே இருக்கிறாரு. நம்ம தான் பேச ஸ்டாப் பண்ணிருக்கிறோம். அவரோட பேசும்போது அவர்கிட்ட அந்த மகிழ்ச்சி தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் ஒரு காரியத்தை சொல்லும் போது நம்ம அதன்படிக்கு நடக்கணும். அப்போதான் நம்ம அவரோட விடுதலை பார்க்குவோம்ல. ஃபேத் எப்படி கன்சிஸ்டன்சியா ஒர்க் ஆகும். இரவும் பகலும் அவரோட வார்த்தையை தியானிக்கிறது மட்டும் இல்ல, அவரோட கர்த்தரோட வார்த்தையை நான் கேட்டுட்டே இருக்கணும் எனி டைம். நான் ஸ்பிரிச்சுவல்ல க்ரோ ஆகணும்னா சில காரியம் இஷ்டப்பட்டது கூட நான் விட்டுருக்கிறேன். நான் டிவி எப்படி பார்ப்பேன்? நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், நைட்டுலேருந்து காலையில வரைக்கும் பார்க்குவேன். அந்த மாதிரி பார்த்துன்னு அந்த மாதிரி பாட்டுங்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டே இருப்பேன். ஆனால் எப்போ ஆவியானவர் எனக்குள்ள வாசம் செஞ்சாரோ அந்த ஆவியானவர் இடம் படும்போது அவருக்கு நான் பிரியமா நடந்துக்கணும்ல. என்னோட ஹஸ்பண்டுக்கு நம்ம இந்த ஏர்த்லி ஹஸ்பண்டுக்கு என்ன இஷ்டமோ என்ன மாதிரி நடந்துக்கணும், நம்ம அந்த மாதிரி ப்ளீஸிங்கா இருக்கணுமே அப்படின்னு நம்ம சில காரியத்தை விடுறோம். ஆனா என்ன படைத்த ஆண்டவர், நான் என்ன செய்ய போறேன்? அவருக்கு நான் என்ன செய்ய போறேன்? சின்ன சின்ன காரியத்தை அவருக்காக நம்ம விட்டு கொடுத்தோம்னா அவர் நம்மள பெரிய காரியத்துக்கு பயன்படுத்துறாரு. எனக்கு படிக்க எழுத தெரியாது. இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. எல்லா டீச்சர்ஸோ டீச் பண்ணும் போது எனக்கு நோட்ஸ் எழுத வராது. ஆனா ஆவியானவர் எனக்கு அந்த ஒரு டேலண்ட்டை கொடுத்துக்கிறாரு. யாருன்னா பேசும்போது அந்த வசனம் எனக்கு ஹார்ட்டில் பதிவாகிற மாதிரி, அவங்க பேசுறது அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கும். அது ஆவியானவர் பலன் தான், என்னோட பலன் இல்லை. அப்போது எனக்கு நோட்ஸ் எழுத வராது, வசனம் படிக்க வராதுனாக்கா அப்போ எப்படின்னாக்கா நான் எப்படி ஸ்கூலில் படித்தனோ அந்த மாதிரி நான் படித்து அதுக்கான ஆவியானவர் எனக்கு அர்த்தத்தை கொடுப்பாரு. அதுலேருந்து தான் நான் வெளியே வந்தேன்.
அப்போ அதுலேருந்து நான் வெளியே எனக்கு படிக்கணும்னாலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, படிப்புனாலே எனக்கு பிடிக்காது. உண்மையிலே சொல்ல போனா அதுதான். ஆனா எது பிடிக்காதோ அதுதான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் நாம மகிமைப்படுறதுக்கு இந்த பேதையை தெரிந்து கொண்டார். அப்போ நான் அவரை தெரிஞ்சுக்கோ என்னோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா, நான் கிடியோன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கிடியோன் எப்படி லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தார், அந்த மாதிரி நான் லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தேன். வேஸ்ட். ஒரு குப்பை எப்படி ஒதுக்கி வைக்கிறாங்களோ என் ஃபேமிலிலே ஆகட்டும், என் பேச்சுக்கு எதுக்குமே யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு மரியாதையும் இருக்காது, அது எனக்கு தேவையில்லை. அப்போ ஆண்டவர் கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்போ அவர் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறார், ஹஸ்பண்ட் போல இருக்கிறார். ஹஸ்பண்ட் போல இருந்தாக்க எனக்கு உலகத்துல பேசினா என்ன பேச கட்டியனா எனி டைம் அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன், வார்த்தையை தியானிச்சுக்குவேன். எதனா டவுட் இருந்தா ஜாய்ட்ட கேட்பேன். அப்போ மறுபடியும் நான் படுக்கும் போது கூட நான் தூங்குற மாதிரியே இருக்காது. டெய்லி ஏதாவது ஒரு வசனம் வந்துட்டே இருக்கும், ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். ஆவியானவர் அந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பாரு. எனக்கு நிறைய வசனம் நான் படிச்சில்ல, ஆனா சில வசனம் ஆவியானவர் எனக்கு ஞாபகம் ஊட்டினே இருப்பார். எப்போ சொல்லு, யாருன்னா ஹர்ட் பண்ணா, யாருன்னா எதனா பேசிட்டா, ஆவியானவர் அந்த வசனத்தை வச்சு என்ன ஊக்க வைக்குவார். எனக்கு அந்த சோர்வுலேருந்து விடாதபடிக்கு எனக்கு பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. ஆனால் ஒரு விஷயமும் எனக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோ, படிப்பு அறிவு தெரியாதுங்கோ, ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்ய முடியுமா? லேப்டாப்பில், இந்த லேப்டாப்ல எல்லாம் ABCDK அப்படின்னு இருக்குது. பட் ஆனாக்கா அதில் என்னால் முடியுமா? உங்களுக்கு தெரியும், ஆவியானவருக்கு ஒன்றும் தெரியாதுங்களை கூட போய் ஒரு HR உட்கார வைக்க தகுதி அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. கிங் டேவிட் எப்படி ஆனார்? அவர் ஒரு ஷெப்பர்ட் பாய், அவர் ஒரு ஆடு மேய்த்து கொண்டு இருந்தார். டெலிவரி பாயா கூட இருந்திருக்கிறாரு. பிரெட் அண்ட் சீஸ் அவங்க பிரதர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு டெலிவரி பாய். அனாயிண்ட் ஆன பிறகு ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டு பிறகு கூட அவர் ஒரு டெலிவரி பாயா இருந்தார். அவர்கிட்ட அந்த ஒரு பெருமை இல்லை, அந்த ஒரு ப்ரைட்னஸ் இல்லை. ஆண்டவர் யாரு திக்கற்ற பிள்ளைங்களுக்கு அவர் ஒரு அடைக்கலமா இருக்கிறார். அப்போ நான் அவர்கிட்ட பேச 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 என்னோட நான் அவர் எனக்கு அந்த பவரை கொடுத்திருந்த அந்த வல்லமையை நான் பார்க்குறேன், அவரோட மகிமையை பார்க்குறேன் என்னோட லைஃப்ல. ஃபர்ஸ்ட் நாமும் சேஞ்ச் ஆகணும், நான் சேஞ்ச் ஆகணும். என்கிட்ட என்ன இருக்குது? ப்ரைடுன்றது வெறும் கோவப்படுறது அது இல்லை. ப்ரைடு எனக்குள்ள அந்த ஒரு மனத்தாழ்மை, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு வேஸ்ட்டு, என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, எனக்கு யாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை அப்படின்றது நானே ஒரு தனிமைப்படுத்திக்கினேன். அது ஒரு ப்ரைடு. அப்போ ஆவியானவர் இதெல்லாம் கற்றுத்தராரு. நீ தனிமை கிடையாது. எப்போ நான் கிறிஸ்து ஆவியானவர் எனக்குள்ள வாசம் செய்கிறாரோ நான் தனிமை கிடையாது. அவரு ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி, நான் எங்க தனிமை? நம்ம ஃபேமிலி இருக்கிறாங்கோ, ஆனா கிறிஸ்து ஆவியானவர் எனக்குள்ள இல்லைன்னா தான் நான் தனிமை. அதை நான் தெரிஞ்சுக்கினேன். அப்போ சாப்பாடு, இந்த தேவையான நீட்ஸ் எப்படி வரும்? அப்போ ஒரே ஒரு வசனம் எனக்கு தெரியும், முதலாவது கர்த்தரோட ராஜ்யத்தை நீதியம் தேடும், எல்லாவற்றிலும் கொடுக்கப்படும்.